بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அல்லாஹ்வினுடைய கிருபையினால இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய 23வது வகுப்பு நடைபெறுகிறது. சென்ற வகுப்பிலே கல்வி கற்கக்கூடிய மாணவர், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்கின்ற தலைப்பு ஆரம்பமானது. ஆரம்பத்திலே இமாம் அவங்க சொன்னாங்க, இல்மை கற்கக்கூடியவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு ஒழுக்கம் என்பது மிகவும் அவசியமானது. காரணம் என்னவென்று சொன்னால், இல்மை கற்பதே ஒழுக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே ஒழுக்கமில்லாத கல்வி என்பது கல்வியாகவே பார்க்கப்படாது. நாளை மறுமையில் எந்த கல்வி பலனளிக்காதோ அப்படிப்பட்ட ஒன்று கல்வியாகவே இருக்க முடியாது என்கின்ற தகவலை அழுத்தமாக சென்ற வகுப்பில் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 10 வகையான ஒழுக்கங்களை இமாம் அவங்க வகைப்படுத்தி ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தினாங்க. கடந்த வகுப்பில் 3 கடமைகளை நம்ம பார்த்துட்டோம். முதலாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னால், தீய குணங்களிலிருந்தும் கெட்ட பண்புகளிலிருந்தும் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது முதலாவது ஒழுக்கம். இரண்டாவது ஒழுக்கம், கல்வி கற்கக்கூடிய மாணவர் உலக விவகாரங்களிலிருந்து தன்னை முற்றிலும் விடுபட்டு இருக்க வேண்டும். மூன்றாவது ஒழுக்கம், ஆசிரியரிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அவருக்கு முன்னால் பணிவை வெளிப்படுத்த வேண்டும். இது மூன்றாவது ஒழுக்கம். நான்காவது கடமை என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவர் தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தன்னுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி கற்கக்கூடிய மாணவன் ஆரம்ப நிலையிலேயே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினார் அப்படின்னு சொன்னால் முழுமையான கல்வியை அவரால் பெற முடியாது. காரணம், அவருடைய சிந்தனை ஆரம்பத்திலேயே சிதறி போய்விடும். அப்போ என்ன பண்ணணும்? அவர் தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து நேர்த்தியான, அழகான, சிறந்த வழிமுறையை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வழிமுறை? கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற போது நாம் எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான அணுகுமுறையை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியை ஆழமாக கற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு முதிர்ச்சியான நிலையை அடைவார். அந்த முதிர்ச்சியான நிலையை அடைந்ததற்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அவர் கவனித்தார் என்று சொன்னால் அதனால் அவருக்கு எந்த சிதைவும் ஏற்படாது. அவருக்கு தெளிவை தரவும் முடியும், தெளிவாக பணியாற்றவும் முடியும் அப்படின்னு இமாம் அவங்க சொல்றாங்க. ஒரு ஆசிரியரிடம் சரியான அணுகுமுறையை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த ஆசிரியருக்கான தகுதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? தனக்கு எது தெரிஞ்சிச்சோ அதுதான் சரி அப்படின்னு பிடிவாதமாக பின்பற்றக்கூடிய ஆசிரியராக அவர் இருக்கக்கூடாது. அந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லா வகையான கருத்துக்களையும் உள்வாங்கி எல்லாவற்றையும் ஆதாரங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து அதில் சரியானது எது என்று தேர்வு செய்து பின்பற்றக்கூடிய ஆசானாக அவர் இருக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து பெறக்கூடிய வழிமுறைகளின் மூலமாகத்தான் இவர் கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ள முடியும் என்று ஆசிரியரினுடைய தகுதியை சொல்றாங்க. ஆசிரியரின் தகுதி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்ட முடியாது இல்லையா? அப்போ ஒரு குருடனுக்கு பார்வை தெரிந்த ஒருவன் தான் வழிகாட்ட முடியும். அந்த அடிப்படையில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு தகுதியான ஆசிரியரால் தான் வழிகாட்ட முடியும். அதனால ஆசிரியருக்கான தகுதி என்பது மிகவும் அவசியம் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. கருத்து வேறுபாடுகளில் ஒரு மாணவன் குழம்பி போய்விட்டால் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய முஸ்லிம் மார்க்கத்தை மறுக்கக்கூடிய ஒருவனோடு சகவாசத்தை ஏற்படுத்தி கொண்டால் எப்படி அவனுக்கு குழப்பம் மென்மேலும் அதிகரிக்குமோ அவ்வாறு ஆரம்ப நிலையிலேயே கருத்து வேறுபாட்டில் சிக்கி கொண்டால் அவனால் பரிபூர்ண கல்வியை கற்க முடியாது என்பதாக சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு உதாரணம் தானே. இங்க ஆரம்ப நிலைன்னு இமாம் அவங்க சொல்றதுனால அதே வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஜென்ரல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்மினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க தான். சரியா? நல்ல முதிர்ச்சியான அறிஞர்களினுடைய செயல்பாடுகளை கண்டு இவர்கள் குழம்பி போய்விடக்கூடாது என்பதாக சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆழமான அறிவை பெற்ற அறிஞர்கள் சில நேரங்களில் அவர்களுக்குள் செய்து கொள்ளக்கூடிய சில அமல்களை இவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் எங்களை பார்த்தால் அவர் வழிகட்டு விடுவார்.
முதிர்ச்சி அடைந்த ஒருவர் எங்களை பார்த்தார், அவர் உண்மையாளராக மாறிவிடுவார் என்று பெரியார்களுக்கு மத்தியில் ஒரு கூற்று ஒன்று இருக்கிறது. அந்த கூற்றின் அடிப்படையில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மகான்களினுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்தக்கூடாது என்பதாக சொல்றாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இவங்க குழப்பிக்க கூடாது. ஏன்னு சொன்னா இவங்களுக்கு புரியாது. அப்ப ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர் மகான்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மேலும் மேலும் குழம்பி போய் வழிகட்டு போயிடுவாங்க. முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை வருகிற போது, ஒரு பக்குவம் அடைகிற போதுதான் அவர்களால் மகான்களினுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய திருமணம் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு நிறைய அற்புதமான காரணங்கள் இருக்கு, தெளிவான விளக்கங்கள் இருக்கு. ஆனா மேலெழுந்த வாரியான அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் இந்த விஷயத்தை யோசிச்சான்னா எப்படி யோசிப்பான்? ஏன் எல்லாத்துக்கும் 4, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் 9 மனைவிமாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும் இல்லையா? அந்த மாதிரி உதாரணத்தை சொல்றாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் பெரியோர்களினுடைய செயல்பாடுகளை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியால் அவர் தொலைந்து போய் விடுவார். அவரால் என்ன செய்ய முடியாது, ஒரு நேரான சிந்தனைக்கு அவர் வர முடியாது. அந்த அடிப்படையில் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க 4வது கடமையாக சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, கல்வி கற்கக்கூடிய ஆரம்ப நிலையிலேயே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது கூடாது. தகுதியான ஆசிரியரின் மூலமாக சரியான வழிமுறையை கற்றுக்கொண்டதற்கு பிறகு, பக்குவம் அடைந்ததற்கு பிறகுதான் மக்களினுடைய கருத்து வேறுபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆரம்ப நிலையிலேயே கருத்து வேறுபாடுகளில் கவனம் செலுத்தினால் அவர் கல்வியை கற்க முடியாமல் அவருடைய சிந்தனை சிதறி போய்விடும். அதே மாதிரி மகான்களினுடைய பெரியார்களினுடைய செயல்பாடுகளிலும் இவர்கள் கவனம் செலுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்பதற்கான பதில் தெரியாமலேயே இவர்கள் குழம்பி போய் விடுவார்கள் என்பதாக சொல்றாங்க. சரிங்களா? கல்வி கற்கக்கூடிய மாணவன், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பின்பற்ற வேண்டிய 5வது கடமை, ஒரு மாணவன் எந்த பலனுள்ள கலையையும் தவிர்த்து விடலாகாது. தனக்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு அவர் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மனிதன் எந்த அறிவை பெறாமல் இருப்பானோ அந்த அறிவிற்கு எதிரானவனாக ஆகிவிடுவான் என்பதாக சொல்ல அழகான கருத்து பாருங்க. இன்னைக்கு உலகத்துல பாக்குறோமா இல்லையா? ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அது தேவையில்லைன்னு சொல்லுவான், அது தேவையில்லைன்னு சொல்லுவான், அது ஆபத்தானதுன்னு சொல்லுவான், அது வழிகேடுன்னு சொல்லுவான். சரியா? அதை கற்றுக்கொண்டவங்களையும் சேர்த்து கூறக்கூடியவனாக ஆயிடுவான். அப்போ மனிதன் எந்த அறிவை பெறாமல் இருக்கிறானோ அந்த அறிவிற்கு அவன் எதிரானவனாக ஆகிவிடுவான். எனவே பலனளிக்கக்கூடிய எந்த கலையையும் அவன் தவிர்த்து விடக்கூடாது. தேவையான அளவிற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். நேரம் இருந்தால் அந்த கல்வியை ஆழமாகவே கற்றுக்கொள்ளலாம். நேரம் குறைவாக இருந்தால் எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்காவது கற்றுக்கொள்வது சிறந்தது என்பதாக இமாம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. அறிவினுடைய பொதுவான பண்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு அறிவிற்கு இன்னொரு அறிவு எப்போதும் உறுதுணையானதாகத்தான் இருக்கும். நமக்கு ஒரு அறிவு இருக்குது, இன்னொரு அறிவை நம்ம கூடுதலாக கத்துக்கும் போது அந்த கத்துக்கிட்ட அந்த அறிவு ஏற்கனவே நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவிற்கு மேலும் வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தான் இமாம் அவங்க சொல்றாங்க, அறிவு என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு அறிவிற்கு இன்னொரு அறிவு எப்போதும் உறுதுணையானதாகத்தான் இருக்கும். மனிதன் ஒரு அறிவை பெறாமல் இருந்து விட்டான் என்று சொன்னால் அந்த அறிவிற்கு இவன் எதிரானவனாக ஆகிவிடுவான். எனவே எந்த பலனுள்ள கலையையும் கல்வியையும் அவன் தவிர்த்து விடல் ஆகாது என்பதாக இமாம் அவங்க சொல்லிட்டு ஒரு திருக்குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِذْ لَمْ يَهْتَدُوا بِهِ فَسَيَقُولُونَ هَذَا إِفْكٌ قَدِيمٌ. திருக்குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் கற்காததின் காரணத்தினால் திருக்குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் கற்பனை கதைகள், பழமை கதைகள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படின்னா என்ன? தனக்கு ஒன்று தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அது தவறானதுன்னு சொல்லி மனிதன் சொல்லிடுவான், அதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவான். அப்படிங்கிறதுனால இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வர்றாங்க. இப்படி இருக்கக்கூடியவனுடைய பொதுவான போக்கு எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், அல் முத்தனப்பி அப்படிங்கிற ஒரு கவிஞர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒமைய குதாஃபமின் முர்ரின் மரீலின் எஜிது முர்ரன் பிஹி மா அர்சுலாலா. நோயால் வாய் கசந்து இருக்கக்கூடியவன் நல்ல தண்ணீரை குடித்தாலும் அது கசப்பானதே என்பதாகவே கூறுவான். சரிங்களா? அப்போ ஒரு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்வான்? நமக்கு தெரியாதுன்னு ஒதுங்க மாட்டான், தன்னுடைய அறியாமையை கொண்டே விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவான் இல்லையா? நோயாளியினுடைய வாய் கசந்து இருக்கிற போது நல்ல தண்ணீரையும் அவன் கசப்பானதே என்று சொல்லுவது போன்று ஆகிவிடும். அதனால எதையும் புறம் தள்ளுதல் ஆகாது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. கல்வி அப்படிங்கிறது அடியாரை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரணி தான் கல்வி. சில கல்வி நேரடியாக அடியாரை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். சில கல்வி அந்த பயணத்திற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும்.
அந்த பயணத்திற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். எல்லை பாதுகாப்பில் ஈடுபடக்கூடியவர்களை போன்று, எல்லை பாதுகாப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்தஸ்தில் இருப்பாங்க. ஆனா எல்லோருடைய நோக்கமும் நாட்டை பாதுகாப்பது தான். ஒருத்தர் கமாண்டரா இருப்பாரு, ஒருத்தர் சாதாரண போர் வீரராக இருப்பாரு, ஒருத்தர் மருத்துவம் பார்க்கிறவராக இருப்பாரு. அப்ப எல்லை பாதுகாப்பில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றுதான், நாட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் எந்த கல்வியை கற்றாலும் சரி, அவர்கள் தன்னுடைய நோக்கத்தை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அடையிறது தான். அப்போ சில கல்வி அடியாரை அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும், சில கல்வி அந்த பயணத்திற்கு உறுதுணையானதாக இருக்கும். ஆனா நோக்கம் என்ன? இதுதான். அப்ப எந்த கல்வியை கற்றாலும் சரி, ஆங்கிலம் கற்றாலும் சரி, டெக்னாலஜியை கத்துக்கிட்டாலும் சரி, மருத்துவம் கத்துக்கிட்டாலும் சரி, என்ன கத்துக்கிட்டாலும் சரிதான், அது நம்முடைய பயணத்திற்கு உறுதுணையானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். நோக்கம் சிதறாமல் எதையும் கற்கலாம் அப்படிங்கிறது தான் இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்களுடைய கருத்து. இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க இதெல்லாம் பேசுறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி இந்த அளவிற்கு வகைப்படுத்தப்பட்டிருக்காது இல்லையா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வார்த்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காச்சும் தெரியுமானா தெரியாது இல்லையா? இருந்துச்சா? எங்கேயாச்சும் இருந்திருக்கு 10 வருஷம் முன்னாடி. இப்போ அது ஒரு கல்வி, அது ஒரு கோர்ஸ் ஆயிடுச்சு. அப்போல்லாம் இப்படி ஒரு கோர்ஸ் இருந்திருக்காது இல்லையா? அப்போ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதில் இந்த காலேஜில் ஏகப்பட்ட கோர்ஸுங்க இருக்குது. இப்போ 15 கோர்ஸ் இருக்குன்னா அப்போ 10 இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி 5 இருந்திருக்கும். அப்போ கல்விகள் பெருவாரியாக வகைப்படுத்தப்படாத காலகட்டத்தில் இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க பேசுகிற செய்திங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப அற்புதமாக பொருந்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? 6வது கடமை இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றை விட ஒன்றை முன்னுரிமை அளித்து பழக வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், எந்த கல்வியையும் கற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆயுட்காலமே போதாது. அதனால எது சிறந்ததோ, எது அதிகம் பலனளிக்கக்கூடியதோ அதை தேடி முன்னுரிமை வழங்கி கற்க பழகி கொள்ள வேண்டும் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க 6வது கடமையாக சொல்றாங்க. அது 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று முஆமலா, இன்னொன்று முகாஷஃபா. முஆமலா அப்படிங்கிறது வெளிப்படையான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட கல்வி. எப்படி நடந்துக்கிறது, எப்படி சொல்றது, மார்க்கத்தில் எது கூடும், எது கூடாது, எது அனுமதிக்கப்பட்டது, எது எந்த அளவிற்கு அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு வெளிப்படையாக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி, இது முஆமலா. இன்னொன்று இருக்கு முகாஷஃபா. முகாஷஃபா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியிலான கல்வி. அகத்தை ஒளிமயமாக்கி கொள்ளக்கூடிய கல்விக்கு முகாஷஃபா என்பதாக சொல்லுவாங்க. இந்த அக ஒளியை தரக்கூடிய இந்த கல்வி இருக்கிறது, இது பாரம்பரிய வழியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியாக இல்லை. அவங்க கற்றுக்கிட்டாங்க, நாம் கற்றுக்கிட்டோம், அவங்க அந்த கோர்ஸை முடித்தாங்க, நாம் அந்த கோர்ஸை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாதுன்னா, பாரம்பரியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியினுடைய வழியில் அது இருக்காது. முகாஷஃபா அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் இருக்காது. இது ஒரு முஃமினின் உள்ளத்தில் அல்லாஹ்வால் நிரப்பப்படக்கூடிய ஒரு ஒளியாகும். இந்த ஒளி என்பது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒன்று. இதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அவங்களுடைய பார்வையில் சொல்றாங்க என்ன அப்படின்னா, ஒன்றை விட ஒன்றிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே. அப்போ அந்த அடிப்படையில் அகத்தை தூய்மைப்படுத்தி அக ஒளியை பெற்றுத்தரக்கூடிய முகாஷஃபாவிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னு சொன்னா, மறுமை வெற்றியை மென்மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய கல்வியை நம்ம கற்றுக்கொள்றது தானே சிறந்தது. அப்ப அந்த அடிப்படையில் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அக ஒளியை தரக்கூடிய, அக தூய்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. அகத்தை தூய்மைப்படுத்தி கொள்வது என்பது மனிதருக்கு மனிதர் வித்தியாசப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லம் ஊஸின ஈமானு அபீ பக்ரின் பி ஈமானின் அஹ்லில் அர்லி லரஜஹ பிஹிம். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஈமானையும் உலக மக்களினுடைய ஈமானையும் ஒரு தராசில் வச்சோம் அப்படின்னு சொன்னா, ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஈமான் ரொம்ப கனமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா, ஈமான்ங்கிறது எல்லாத்திட்டையுமே இருக்குது, ஆனா ஈமானினுடைய வலிமையிலையும் கனத்திலையும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஈமானை மென்மேலும் வலுப்படுத்தக்கூடிய கல்வி எதுவோ அதற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஈமான் உலக மக்களினுடைய மொத்த ஈமானை விட கனமானது என்கின்ற இந்த செய்தியை சொல்ல வராங்க. அதனால ஒரு அறிவார்ந்த வணிகர் எப்படி செயல்படுவாரோ அதுபோன்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன் வணிகரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வணிகர் அளவிற்கு ஷார்ப்பா யாரும் யோசிக்க மாட்டாங்க இல்லையா?
எது விற்கும், எது விற்காது, எது எவ்வளவு விற்கும், எதனால் நஷ்டமடையும், எதனால் லாபம் அடையும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக ஒன்றையும் ஆய்வு செஞ்சு கரெக்டாக செய்வார். எதில் நஷ்டம் இருக்குமோ அதை தவிர்த்துருவார். எது எப்படி செய்யணுங்கிற அந்த தெளிவு ஒரு வணிகர்கிட்ட தான் இருக்கும். அதை தான் இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தெளிவான வணிகரை போன்று செயல்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய, எந்த பலனையும் தராத, எந்த வகையிலும் உதவாத சில கல்வியும் இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டு எது நமக்கு முழுக்க பலனளிக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு வணிகரை போன்று செயல்பட வேண்டும் என்பதாக இமாம் அவங்க சொல்லிட்டு, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கல்விகளில் மேலானது அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அது எல்லை இல்லாத ஒரு கடலை போன்றது. அதில் மனிதர்களினுடைய நிலைகள் மாறுபட்டிருக்கிறது. நபிமார்களின் நிலை வேறு, சித்தீக்கின்களுடைய நிலை வேறு, ஷுஹதாக்களினுடைய நிலை வேறு, சாலிஹீன்களுடைய நிலை வேறு, வலிமார்களின் நிலை வேறு. இப்போ பல்வேறு நிலைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வியை முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சரி, முதல் 3, இப்போ அடுத்த 3, மொத்தம் 6 நம்ம முடிச்சிருக்கிறோம். இந்த 6ல் 4வது கடமை என்ன அப்படின்னு சொன்னாக்க, கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் ஆரம்ப நிலையில் மக்களிடம் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் கவனம் செலுத்தாமல் கல்வியை கற்க வேண்டும். ஆசிரியர்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்கின்ற நேர்த்தியான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆரம்பத்திலேயே கருத்து வேறுபாடுகளில் கவனம் செலுத்தினால் அவனுடைய சிந்தனை சிதறிவிடும், பரிபூர்ண கல்வி கிடைக்காது. அப்போ அந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா வகையான கருத்துக்களையும் ஆய்வு செய்து எது சரியானது என்று பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர, தனக்கு தெரிந்தது தான் சரி என்று மற்றவைகளை புறம் தள்ளக்கூடிய ஆசிரியராக அவரும் இருக்கக்கூடாது. குருடனுக்கு வழிகாட்டுவதாக அது ஆகிவிடும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. 5வது கடமையாக இமாம் அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க, தன்னுடைய கல்விக்கு பலன் தரக்கூடிய அனைத்து வகையான கலைகளிலும் தனக்கு தேவையான அளவிற்கு கவனம் செலுத்தி அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நேரம் கிடைச்சா நிறைய கற்றுக்கலாம், நேரம் கம்மியாக இருந்தால் தேவையான அளவுக்கு கற்றுக்கலாம். மற்ற கலைகளை முழுக்க புறம் தள்ளுவது என்பது வேண்டாம். ஏனென்று சொன்னால், எந்த அறிவை மனிதன் பெறமாட்டானோ அந்த அறிவிற்கு அவன் எதிரானவனாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன ஒரு வசனத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, திருக்குர்ஆனுடைய அறிவு இல்லாத காரணத்தினால் அந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் கற்பனை கதைகள் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நோயாளியினுடைய நாவு கசப்பதால் நல்ல தண்ணீரையும் கசக்கிறது என்றே சொல்லுவான். அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு சொன்னா தேவையானதையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. இது 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எது மிகவும் சிறந்ததோ, எது கூடுதல் பலனளிக்கக்கூடியதோ அதற்கு முன்னுரிமை வழங்கி கற்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கல்வி என்பது முழு ஆயுளையும் செலவு செய்து கற்கக்கூடிய ஒன்று. அதனால மறுமையில வெற்றியை தேடித்தரக்கூடிய கல்விதான் மிகவும் சிறந்தது. அல்லாஹ்வை அடைவதற்கு வழி சொல்லக்கூடிய கல்விதான் மிகவும் சிறந்தது. அப்ப அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்ல வராங்க. சரி, இதுல ஆரம்பத்துல ஒரு செய்தியை நான் சொன்னேன் இல்லையா, அதை கடைசியா சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4வது விஷயத்துல ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க கருத்து வேறுபாட்டில் கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா. இது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்ம பொதுமக்களாக வச்சுக்குவோம். அப்போது இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு நடைமுறை அது. இமாம்களுக்கு முஈஸில் ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்துவாங்க, எப்படி பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுக்கு கீழே பொது களத்தில் பணியாற்றக்கூடிய இமாம்கள் எப்படி தங்களுடைய பணிகளை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம். அதான் அதில் ஒரு செய்தி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்க விஷயங்களை பேசுறது 2 சபைகளில் தான் பேசணும். ஒரு சபை என்ன அப்படின்னு சொன்னால் முனாலரா, அதாவது விவாதிக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாஹ், சீர்திருத்தம் செய்கிறது. சரிங்களா, ஒரு மார்க்க அறிஞர் இந்த 2ல் தான் பேச போகிறார். ஒன்று விவாதிக்க போகிறாரு, இன்னொன்று சீர்திருத்த போகிறார். இந்த 2 தான். விவாதிக்கக்கூடிய மஜ்லிஸை பொறுத்த வரைக்கும் அதில் பேசக்கூடியவரும் கேட்கக்கூடியவரும் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இரு தரப்பினரும் அறிஞராக இருக்க வேண்டும். இது கூடுமா கூடாதா, இது ஹலாலா ஹராமா, எது எந்த அளவிற்கு சரி, எதை எந்த அளவிற்கு அனுமதிக்கலாம், எதை அனுமதி தரவே முடியாது என்கின்ற கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய அந்த விவாத மஜ்லிஸை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடியவர் கேட்கக்கூடியவர் 2 தரப்பினரும் அறிஞர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நிபந்தனை. அப்போ கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட செய்தியை நான் பேசுறதா இருந்தால் யார்கிட்ட தான் பேச முடியும்? இன்னொரு அறிஞர்கிட்ட தான் பேச முடியும். அவர் நான் சொல்லக்கூடிய செய்தி எந்த அளவிற்கு ஆதார அடிப்படையிலானது அப்படிங்கிறத தரம் பிரித்து உணரக்கூடிய அறிவை பெற்றவராக அவர் இருப்பார். அப்படிப்பட்ட மஜ்லிஸில் தான் கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசணும். முடிஞ்சா? 2வது இஸ்லாஹ், சீர்திருத்தம் செய்யக்கூடிய மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடியவர் அறிஞராக இருக்கலாம்,
கேட்கக்கூடியவர்கள் பொதுமக்களாக இருக்கலாம், அவர் அறிஞராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சரியா? இது சீர்திருத்தம் செய்யக்கூடிய மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ்ல கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட செய்தியை பேசக்கூடாது. எது கூடும் எது கூடாது, எது சரி எது தப்புன்ற செய்தியை எங்க பேசக்கூடாது? சீர்திருத்தம் செய்யக்கூடிய மஜ்லிஸ்ல பேசக்கூடாது. ஏன்? சீர்திருத்தத்துக்கு அது தேவையும் இல்லை. அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பினருக்கு அது புரியவும் செய்யாது. அப்போ இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. இது ரொம்ப அவசியமானது. இது கொஞ்சம் மாறி போச்சுன்னு சொல்லி சொன்னா அதனுடைய எதிர் விளைவுகள் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னா மக்களுக்கு மத்தியில விரோதங்கள் ஏற்பட்டு போயிடும். இப்போ கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட விவாதிக்க வேண்டிய செய்தியை இஸ்லாஹுடைய மஜ்லிஸ்ல நான் பேசுறேன்னு வச்சுக்கிங்களேன், ஜும்மா பயான்ல போய் எது கூடும் எது கூடாது, எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரியான இஹ்திலாஃபான விஷயங்களை போய் ஜும்மா பயான்ல பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டு கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில நான் சொன்னதுதான் சரி, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில் விரோதங்கள் ஏற்பட்டு விடும். அந்த விரோதங்கள் நாளாக நாளாக அவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய பிளவுகளாக அது ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் அதை சீர் செய்யவே முடியாது. விவாதிக்க வேண்டிய கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட செய்தியை ஜும்மா பயான்ல பேசியதனுடைய விளைவு மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டு மீண்டும் சீர் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சு. இங்க அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பொது மேடைகளில் பொதுமக்களுக்கு முன்னிலையில் கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் பேசப்படாதது தான். அதனால எந்த சிந்தனையில் உள்ளவங்களும் ரொம்ப இலகுவாக ஒன்னா டீ குடிச்சிட்டு ஒன்னா வந்து அவங்கவுங்க முறையில தொழுதுட்டு திரும்ப போய் டீ குடிச்சிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலையை சிங்கப்பூர்ல பார்க்கலாம். ஆனா ஊர்ல பார்க்க முடியாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுமக்களும் கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தாதீங்க, அவங்களுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை இதை படிக்கும் போதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதை பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் வெளியே விவாதிக்கிறது தான். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கருத்து வேறுபாடு சம்மந்தப்பட்ட செய்தியை பேசி 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 சமுதாயம் பிளவுபட்டது தான் மிச்சம். இப்போ ஒரு பொதுவான நிலை என்ன தெரியுங்களா, என்னோட கருத்தை நீ எத்தனை ஹதீஸ் சொன்னாலும் மாற்றிக்க போகிறது இல்லை. அப்படி ஒரு நிலை இருக்குது இல்லையா? ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு 2 ஹதீஸ் தெரியும், அந்த ஹதீஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். உன்னோட கருத்துக்காக வேண்டி நீ 10 ஹதீஸ் சொன்னாலும் சரி, எனக்கு அந்த 2 ஹதீஸ் தான் ரொம்ப நெருக்கம். அதனால யாரும் யாருடைய கருத்துக்களையும் அவ்வளவு எளிதில் மாற்றிக்கொள்ள முடியாது என்கின்ற நிலை இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுவது என்பது அர்த்தமற்றதாகிறதா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதிர்ச்சியான நிலையை அடையும் வரை கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமாக பேசாதீர்கள். அதனால தான் விவாதிப்பதாக இருந்தால் இரு தரப்பும் அறிஞர்களாக இருக்கும் போது விவாதிங்கன்னு சொல்றாங்க. ஏன்? முதிர்ச்சியான நிலையை அடைந்ததற்கு பிறகு அவர்கள் எந்த கருத்துக்களையும் பேச முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க முனாதரா செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இஸ்லாக செய்யற இடத்துல இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப அழகான ஒரு அணுகுமுறை இது. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். حبيب الله رسول الله إمام المرسلين